இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்ளோ நாளா அந்த ஜோசியர் சொன்னத நீங்க பிளைண்டா நம்பிக்கிட்ட லக்ஷ்மி மேல பயங்கரமான நம்பிக்கைய வளர்த்துக்கிட்டீங்க. ஆனா இப்படி டீப்பா யோசிச்சு பார்த்தா யாரால நமக்கு நல்லது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களாலதான் நமக்கு கெடுதல் நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் ஆண்டி. என்ன மனிஷா, நீ செஞ்ச தப்ப சமாளிக்கலான்னு இப்படி கதைய மாத்திரியா? சரிங்க ஆண்டி, நான் பண்றது சரியா தப்பா அத சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்றனா இல்லையா இது எல்லாத்தையும் அப்புறமா யோசிக்கலாம். ஆனா லக்ஷ்மி மித்ராக்கு நல்லது செய்ய வந்தாளா இல்ல கெடுதல் செய்ய வந்தாளான்னு நீங்க நல்லா யோசிங்க. ஏன் சொல்றேன்னா மறுபடியும் லக்ஷ்மின்ற ஆட்டம் பாம்ப கொண்டு வந்து மித்ரா பாக்கெட்ல போட போறீங்களா இல்ல அந்த ஆபத்துல இருந்து மித்ராவை தூரமா வைக்க போறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு பசியோ கண்ணுக்கு தூக்கமோ எப்படி இருக்கும் சொல்லு? உன்னோட நல்ல குணத்துக்கு அந்த கடவுள் உனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்த. நீ பண்ற எல்லா பூஜைக்கான பலனாதான் மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உனக்கு புருஷனா அமைஞ்சிருக்காருன்னு நான் பெருமைப்பட்டேன். ஆனா உன்னோட வாழ்க்கையில இவ்ளோ கொடூரமான விஷயங்களை அந்த கடவுள் உருவாக்குவார்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா முன்னோக்கி போய்கிட்டு இருந்தா காலத்துக்கும் அது பொறாமையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜானு. அதனாலதான் அப்பப்போ இந்த மாதிரி குழிகளை உருவாக்கி அதுக்குள்ள நம்மள தள்ளி விட்டுரும் போல இருக்கு. அதுல இருந்து வெளியில வரதுக்குள்ள இன்னொரு பெரிய ஒரு அழிவை சந்திக்கிற மாதிரி பண்ணும். தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த வேதனையில இருந்து வெளியில வர்றதுக்குள்ளேயே என் மித்ராவையும் என் கிட்ட இருந்து பிரிச்சு இந்த காலம் கேவலமா என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. மனுஷங்களோட உண்மையான குணம் அவங்களோட முகம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அது நல்ல விஷயம்தான். ஆனா அதனால கூட நான் தான் இங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது வெளியே வந்த இந்த உண்மைய நினைச்சு சந்தோஷப்படணுமா வேதனைப்படணுமா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஜானு. அக்கா, மாமா தான் ரொம்ப நல்லவராச்சேக்கா. அப்புறம் எதுக்காக மாமாவை விட்டுட்டு வந்தீங்க? உங்களை தான் அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பார்ல. என்கிட்டயும் மாமா நல்லா விளையாடுவாருக்கா. நீங்களும் மாமாவும் திரும்ப சேரவே மாட்டீங்களா? சொல்லுங்கக்கா. லக்ஷ்மி, காஃபி. ஏங்க, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் டவல் போட வேண்டியது பெட் மேல இல்ல வெளியில கயிறுல போடணும்னு? ஐயோ சாரி லக்ஷ்மி, மறந்துட்டேன். தோ இப்பவே எடுத்துறேன், ஓகேவா? நீ வா லக்ஷ்மி. அண்ணி, அதில்ல லக்ஷ்மி. லக்ஷ்மி ப்ளீஸ் லக்ஷ்மி, ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு ப்ளீஸ் லக்ஷ்மி.
மனிஷா, ம், என்ன இங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. அமைதியா காத்த சுவாசிச்சிட்டு இருக்கேன். ஏன்னு தெரியல, இப்பதான் எனக்கு புதுசா சுவாசிக்கிற மாதிரி தெரியுது. ம்ஹும். இந்த உலகம் மறுபடியும் புதுசா தெரியுது. ஏன்னா அந்த உலகத்துல லக்ஷ்மி இல்லன்றதுனால. ம். நேத்து நடந்த இன்சிடென்ட் உனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. ஆமா ஆண்டி, ரொம்ப நல்ல மாற்றம். மித்ரா, எங்க போற மித்ரா? ஆ, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அதான் எங்கன்னு கேக்குறேன். என்ன வேலை? அதான் ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, லெட் மீ கோ. மித்ரா, இவ்ளோ அவசரமா மித்ரா எங்க கிளம்பி போறான்? ஹாய் ஜானு. ஜானு நில்லு. ஜானு, என்ன ஜானு, நான் கூப்பிட்ட போயிட்டே இருக்க. என்ன ஜானு புதுசா பிஹேவ் பண்ற? புது புது சூழ்நிலைகள் ஏற்படும் போது, பழகின ஆளுங்களும் நம்ம கிட்ட புது விதமா நடந்துக்கும் போது, நானும் புது விதமா தானே பிஹேவ் பண்ண முடியும். இப்போ நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு புரியுது ஜானு. என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை காரணமா வச்சுக்கிட்டு என்ன எதுக்கு அவாய்ட் பண்ற? நீயும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானே? மித்ரா, மித்ரா, அரவிந்தா, என்னாச்சு? மித்ரா எங்கங்க? அவன் வெளியில எங்கேயோ கிளம்பி போனதை பார்த்தேன். சூழ்நிலை ஏதோ சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்ச நாள் வரைக்கும் மித்ரா வீட்லயே இருக்கிறதா சரின்னு எனக்கு படுதுங்க. அவனை சிறைப்பிடிச்சு வச்ச மாதிரி வீட்லயே இருன்னு சொல்றது கூட சரியில்லைன்னு எனக்கு தோணுது. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஒரே ஒரு வாட்டி லக்ஷ்மி வெளியே கூப்பிடுங்க நான் please. சொல்றத நீங்க கேளுங்க. கிளம்புங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி வெளியே வா. ஐயோ, போங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி வெளியே வா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஐயோ, அவர் குரல் மாதிரி கேக்குது. லக்ஷ்மி.